இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பணிவோடும் இறை அச்சத்தோடும் இருப்பார்கள். தொழுகை என்பது என்னவென்றால், தொடக்க காலகட்டத்தில் நபி தோழர்கள் தொழுகையிலே அங்குமிங்கும் பார்த்து கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள். தொடக்க காலகட்டத்தில் பிறகு பேசக்கூடாது, அங்குமிங்கும் திரும்பக்கூடாது என்கிற கட்டளை வந்தது. தொழுகை என்பது இறைவனுக்காக நாம் செய்கின்ற வழிபாடு. அந்த இறைவனுக்காக செய்யக்கூடிய வழிபாடு என்பது அதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதனுடைய பொருள் என்னவென்றால், பேசிக்கொள்வது என்பது அந்த நேரத்தில் கொஞ்சத்தை எடுத்து மனிதர்களுக்கு கொடுப்பது. தொழுகையிலே சாப்பிடுவது என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்வது. இதுதான் மனிதர்களை தொழுகையிலே கலப்பது. அல்லாஹ் கூறுகிறான், தொழுகை என்பது இறைவனுக்கானது, அதில் இறைவனுக்கு பணிந்து நடக்க வேண்டுமே அன்றி மனிதர்களுக்கு அல்ல. அப்போ தொழுகையிலே பேசக்கூடாது, தொழுகையிலே சாப்பிடக்கூடாது, தொழுகையிலே கஞ்சாடை காட்டுவது, அப்படி பண்றது இப்படி பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகின்ற போது இறைவனையே முன்னிறுத்தி நீங்கள் தொழ வேண்டும். இறைவனுக்கு உங்களுடைய பணிவை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டுமே அன்றி அதிலே மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு எந்த பங்கும் நீங்கள் செலுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தன்னுடைய தாடியோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள். தாடியை போட்டு அங்கே இங்கே இழுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு சில பேர் இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒதுச்சி விட்டு தண்ணீர் வழி அதை தொடச்சி கொண்டே இருப்பார்கள் தொழுகை நேரத்தில். சில பேர் என்னன்னா கண்ணை போட்டு கசக்கி கொண்டே இருப்பார்கள். சில பேர் அப்படி மாதிரி கண்ணை அங்கேயும் உருட்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் அங்கும் இங்கும் செறிந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் தன்னுடைய ஆடைகளை தொழுகையிலேயே சரி செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ தொழுகையில் தன்னுடைய தாடியோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் ஹஷஅ கல்பு ஹாதா லஹஷஅத் ஜவாரிஹுஹு, இந்த மனிதருடைய உள்ளம் இறைவனுக்கு பணிந்திருக்குமானால் இவருடைய உறுப்புகளும் பணிந்திருக்கும். இவருடைய உள்ளம் பணியாததன் காரணமாகத்தான் உறுப்புகள் பணியவில்லை. இப்போ தொழுகையிலே அங்குமிங்கும் ஒரு மனிதர் பார்க்கிறார், அங்குமிங்கும் குனிகிறார், சொரிகிறார், இப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் இன்னும் இறைவனுக்கு பணியவில்லை என்று பொருள். உள்ளம் பணிந்திருந்தால் அவர்களுடைய உறுப்புகளும் பணிந்திருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா காம அஹதுக்கும் இலா ஸலாத்தி ஃபைன ரஹ்மத துவாஜிஹுஹு வலா யுஹர்ரிகனல் ஹஸா, தொழுகையிலே ஒரு மனிதர் நிற்பார் என்று சொன்னால் பேரன்புமிக்க பேரருளாளன் அல்லாஹ் அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். ரப்பினுடைய அன்பு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் காலுக்கு கிடக்கக்கூடிய கற்களை காலால் அங்குமிங்குமாக தள்ளிவிடுவது இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலை வைத்து விளையாடக்கூடாது என்று சொன்னால் கையை வைத்து விளையாடக்கூடாது, கண்ணை வைத்து விளையாடக்கூடாது என்று பொருள். சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். தொழுகையில் எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் ஆடாமல் அசையாமல் பார்த்து கொள்கிறோம், நெற்றியை எங்கே தரையில் வைக்கிறோமோ அந்த இடத்தை நாங்கள் கவனமாக பார்த்து எங்களுடைய பார்வையை அங்கே செலுத்தி அங்குமிங்கும் பார்வைகளை உலவ விடாமல் நாங்கள் தொழ தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்வது? எங்களுடைய மனம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே. மனதிலே பல்வேறு காட்சிகளும் வந்து போகின்றனவே, பல்வேறு எண்ணங்களும் எழுந்து அடங்குகின்றனவே என்று சிலர் நினைக்கலாம். முதலாவது நான் சொல்லுவது என்னவென்றால், லவ் ஹஷா கல்பு ஹாதா லஹஷஅத் ஜவாரிஹுஹு, இவருடைய உள்ளம் இறைவனுக்கு பணிந்திருந்தால் உறுப்புகளும் பணிந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? உள்ளம் பணிவதுதான் முதன்மையானது. உறுப்புகள் கூட சில நேரங்களிலே அசையக்கூடும் அதனுடைய தேவைக்காக. ஆனால் உள்ளம் ஒருபோதும் அசைந்து விடக்கூடாது. உள்ளம் அசையாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஓதக்கூடிய சூறாவினுடைய பொருளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அல்ஹம்து சூரா ஓதுறீங்களா? மற்ற சூறாக்களை ஓதுகிறீர்களா? அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள், பொருளை படித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். ருக்குவுக்கு செல்கிறோம், ருக்குவிலே ஓதப்படக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லக்கூடிய இறைவனை புகழுகின்ற, இறைவனை துதிக்கின்ற அந்த தஸ்பீஹிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு அசைவிலும் ஓதக்கூடிய சொற்களில் கவனம் செலுத்தினால் கவனம் திரும்பாது, ஓரளவுக்கு உள்ளம் ஓர்மையாக இருக்கும். இதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே கவனம் சிதறுகிறது என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. சலாம் கொடுத்து முடித்தவுடன் சொல்ல வேண்டுமாம், நான் இன்றைய தினம் தொழுகையை
அக்கறையோடு கவனத்தோடு தொழ இயலாமல் போய்விட்டேன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டுமாம். இதன் மூலமாக ஷைத்தானுக்கு திருப்தி வந்து விடுகிறது. இறைவனுக்கு உங்களுடைய பணிவை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள். என்னால் ஒழுங்கா தொழ முடியலையா அல்லாஹ், நீ நினைச்சா தான் எங்களால் ஒழுங்கா தொழ முடியும். நாங்கள் சரியான முறையிலே கவனத்தோடு தொழுதுவதும் கூட நீ எங்களுக்கு புரிந்த அருள்தான். எனவே அடுத்து வரும் தொழுகையில் இருந்தாவது முழு கவனத்தையும் உன்னை நோக்கி திருப்பி தொழக்கூடிய நல்வாய்ப்பினை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு எழுந்திருத்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனுடைய நிறை குறைகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். குறைகளை இறைவன் நிறைவாக்கி அந்த குறைகளை மன்னிக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். எனவே தொழுகையிலே கவனம் சிதறுவது என்பது ஷைத்தானுடைய சேட்டை. நாம வேண்டுமென்று நம்முடைய கவனங்களை அங்குமிங்கும் சிதறவிட்டு கொண்டிருக்கக்கூடாது. அடுத்தபடியாக மனங்களை நம்முடைய கட்டுக்குள் வைப்பது என்பது இயலாத ஒன்று. மனம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் விட மோசமானது. இங்குமிங்கும் அங்குமிங்கும் தாவிக்கொண்டே இருக்கக்கூடியது. எனவேதான் தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள் என்றால் என்ன ஓதுகிறீர்கள் என்பதிலே கவனம் செலுத்துகின்ற போது நிச்சயமாக அந்த தொழுகை ஓர்மையோடு செய்யப்பட்ட தொழுகையாக இறைவனால் பார்க்கப்படுகிறது, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறது.